கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குமரி பேராயர் சிறப்புடன் இடம்பெறுகிற தொடர்பு துறையினுடைய இயக்குனர், இந்த தவக்கால தியானங்கள் சிறப்புடன் ஒவ்வொரு நாளும் இடம்பெறுவதற்கு இதிலே சிறப்புடன் பணி செய்கிற அருமையான போதகர்கள், இதர நண்பர்கள் எல்லோருக்கும் நான் சார்ந்திருக்கிற புதுக்குடி திருச்சபையின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தவக்காலங்களின் 8வது நாள். இந்த நாள் தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கருப்பொருள் இரக்கம் காட்டுதல் என்கிற கருப்பொருளை இன்றைய தியானத்திற்குரிய மையமாக தரப்பட்டிருக்கிறது. அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி கொலோசையர் 3வது அதிகாரம் 12 17 வரையிலும் இடம்பெறுகிற திருவார்த்தைகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மைய வசனமாக 12வது வசனம், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியவுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு என்று பவுல் இங்கே கொலோசிய விசுவாசிகளுக்கு விளக்குகிறார். குறிப்பாக அவர்களை குறித்து அறிமுகம் செய்யும்போது பவுல் சொல்கிறார், எலைக்ட் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஹோலி பரிசுத்தர்கள், பிலோவ்டு என்று சொல்கிறார், பிரியரும் என்று அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்கே நமக்கு இதன் வழியாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய புட் ஆன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் கம்பேஷன், இரக்கத்தின் வெளிப்பாடை அதிகமாக இந்த நாளிலே நாம் முக்கியப்படுத்தி சிந்திக்கிறோம். திருமறையிலே இரக்கம் என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, இது ஒரு செயல் மற்றும் வாழ்க்கை முறை. இது ஒரு அன்பு, கருணை, இரக்கம் போன்ற கருத்துடன் மிகவும் தொடர்புடைய ஒரு ஆழமான கருப்பொருள். குறிப்பாக இந்த இரக்கத்தை சொல்கிற போது ஆவியின் கனிகளிலே இடம்பெறுகின்ற ஒரு பண்பாகவும் இந்த இரக்கத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இது கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஒரு குறிப்பிட்ட பண்பாக நாம் அதிகமாக சிந்திக்கிறோம். குறிப்பாக இந்த இரக்கத்தினுடைய ஒரு சிறப்பை நாம் இந்த பவுல் கொலோசிய மக்களிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு நிலைப்பாடை நாம் புரிந்து கொள்கிற போது, அந்த பகுதியை முழுவதுமாக, அந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கும் போது மிக சிறப்பாக சொல்கிறார். 1-4 வரையிலும் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள். 5-9 வரையிலும் நீங்கள் ஒருவேளை வாசித்து பார்த்தால், பூமியில் மாம்சத்துக்குரியவைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள், இன்னும் பூமிக்குரிய அழிந்து போகிற இவைகளை நீங்கள் விட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் என்று அங்கே கற்பித்து, தொடர்ந்து இந்த நல்ல பண்புகளை முன்வைக்கிறார். அதிலே மிக சிறப்பாக இரக்க குணத்தை பவுல் இங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த இரக்கம் குறிப்பாக உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒன்று. அப்படியானால் தேவையோடு இருப்போரை காணும்போது நம்முடைய உணர்ச்சிகள் தூண்டப்பட வாய்ப்புகள் உள்ளது. ஐயோ, பாவம், பரிதாபம் என்கிற இந்த நிலைப்பாட்டை சிந்திக்கிற போது, இதை எபிரேய சொற்களில் அந்த உணர்வுகளினுடைய இருப்பிடத்தை சொல்லும்போது சொல்லப்படுகிறது குடலிலிருந்து அந்த உணர்வுகள் வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நாம் அறிகின்றோம். ஆனால் இந்த இரக்க உணவு ஆழத்திலிருந்து வெளிப்படுகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக இது சொல்லப்படுகிறது. ஆனால் நமது காலத்திலே உண்மையாகவே இதை நாம் புரிந்து கொள்ளும் போது, இது இருதயத்திலிருந்து இடம்பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் அதிகமாக உள்வாங்குகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 7வது அதிகாரம் 12-13 வரை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து தாய்க்கு ஒரே மகன் மரித்து போன போது அவளை பார்த்து இயேசு சொன்னார், அழாதே. அவளுடைய கண்ணீர் அந்த தாயின்
மனம் உடைந்து போன போது இயேசுவின் இரக்கம் அந்த தாயிடத்திலே வெளிப்பட்டது. எனவே இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனையை நாம் உணர்ந்து கொள்ளும்போது பயங்கரமான பேரழிவுகள் தரும் இழப்புகள் மீண்டு வர முடியாத அளவிற்கு மிக கடினமானது. இந்த இழப்புகளில் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பண்பின் உச்சம் என்று புரிந்து கொள்ளும்போது நாம் நின்று அங்கே கேட்டு அவர்களோடு அழுகிற அந்த இடங்களில் அதிகமான நேரங்களை நாம் செலவிட்டு அங்கே அந்த இரக்கத்தின் உணர்வுகளில் நாம் உணர்வுபூர்வமாக இடம்பெற உணர்த்தப்படுகிறோம். இதை எமோஷனல் கம்பேஷன் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ரெண்டாவது நாம் புரிந்து கொள்கிற போது இந்த இரக்கத்தின் ஒரு இடத்தை புரிந்து கொள்கிற போது ஒரு ஃபிசிக்கல் கம்பேஷன், உடல் ரீதியாக இடம்பெறுகிற ஒரு சந்திப்பை இதில் நாம் பார்க்கிறோம். என் நன்மையை நான் ஏற்பது போல என் நண்பனின் நன்மையையும் சந்திப்பது, என்னுடைய நன்மையை நான் ஏற்பது போல என்னுடைய நண்பனுடைய நன்மையையும் சந்திப்பது. இந்த நாளிலும் நம்மை மட்டும் சிந்திப்பதல்ல, நம் நண்பனையும் சிந்திக்கிற போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மற்றவர்களின் உடல் தேவைகளை, பசியை கவனித்தார். மார்க் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிற போது 3 நாள் தங்கி சாப்பிட ஒன்றுமில்லை என்று இயேசு பார்க்கும்போது மனிதனின் அடிப்படை தேவையாகிய பசி, உணவு என்கிற அந்த இடத்துல இயேசுவின் இரக்கத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்றைய அடிப்படை தேவைகளை சந்திக்க முடியாமல் இருக்கிற மனிதர்களை இந்த தவக்காலங்களில் நம்முடைய இரக்கத்தின் வழியாக அவர்களை சந்திப்பதும் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதும் நமது தலையாய பணி. மூன்றாவது, இந்த இரக்கத்தின் வழியாக சிந்திக்கிற போது ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்பேஷன், த ஃபிசிக்கல் கம்பேஷன், ஸ்பிரிச்சுவல் கம்பேஷன் என்று புரிந்து கொள்கிற போது இந்த திருச்சபை அல்லாவிட்டால் இந்த விசுவாசிகள் பரிசுத்தமானவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிலவ்டு பிரியமானவர்கள் என்ற இவர்களுடைய ஆத்மீக நிலைப்பாடை பவுல் உணரும்போது அவைகளுடைய ஆன்மீக நிலைப்பாட்டிற்கு அடிப்படையான கிறிஸ்துவின் பண்புகளை தரித்து கொண்டவர்களாக செயல்பட வேண்டிய ஒரு ஆத்மீக அனுபவங்களிலே த ஸ்பிரிச்சுவல் கம்பேஷன், ஒரு ஆத்மீக இரக்கத்தை இயேசு இங்கே வெளிப்படுத்துகிறார். இயேசு இந்த ரட்சிப்பை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்பேஷன் என்று சொல்லும்போது இந்த மனுக்குலத்தை ரட்சிக்கிற கடவுளின் ஒரு இரக்கத்தின் வெளிப்பாடை நாம் பார்க்கிறோம். கடவுளே இரக்கத்தின் வெளிப்பாடு. கடவுளை இரக்கத்தின் வழியாக நாம் தரிசிக்கலாம், கடவுளை இரக்கத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் இந்த மனுக்குலத்தின் மீது மனதுருகி இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காகத்தான் இந்த சிலுவையின் வழியாக அவருடைய இரக்கத்தின் ஒரு வெளிப்பாடு நம்மை தொடுகிறது. இந்த உன்னதமான அனுபவத்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவதற்காக அவருடைய நற்செய்தியின் வழியாக ஜனங்களின் உள்ளங்கள் தொடப்பட விரும்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் வாஞ்சித்தார். கிறிஸ்துவனுடைய ஒரு சமாதானத்தை மக்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை 16, 15, 17 போன்ற அந்த பகுதியினுடைய வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமத்தில் கிறிஸ்துவனுடைய வசனத்தை மையமாக கொண்டு கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை நாம் கடைபிடித்து இதன் வழியாக இந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய செயல் திட்டங்களை ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்பேஷன் இவைகளை கொண்டவர்களாக நாம் வெளிப்படுகிற போது, இப்படிப்பட்ட காரியங்களை கடைபிடிக்கும் போது ஆத்மீக குணநலன்களை நாம் செயல்படுத்த முடியும். இதற்கு ஒரு அடித்தளமாக இரக்கம் நமக்கு மேலோங்கி நிற்கிறது, கடவுளுடைய இரக்கத்தின் வெளிப்பாடு. இன்றைக்கு இந்த சமூகத்தை பார்க்கும்போது நம்மிலிருந்து அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் நம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இன்றைக்கு இந்த இரக்க நிலைகள் வெளிப்படுகிற போது தான் சமாதானத்தை பற்றி நாம் பேச ஆரம்பிக்கிறோம், மன்னிப்பை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். நம்முடைய குணநலன்களிலே நாம் இந்த சமூகத்திலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறோம். இயேசு நற்செய்தியை பிரசங்கிப்பது, வியாதியை குணமாக்குவது, மனதுருகிற, அதாவது ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் மீது மனதுருகிற அவருடைய பணியாளர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த சீடர்களை பார்த்து வேண்டுகிறார்,
ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து அவர் இரக்கப்பட்டார். அவர் சொல்லும்போது அறுவடைக்கு வேலை ஆட்களை அனுப்புவது போல அந்த சீடர்களை இந்த சமூகத்திலே கடவுளின் இரக்கத்தை விளங்க பண்ண அனுப்புகிறார். ஏன்னா ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து இயேசு இரக்கப்பட்டார். எனவே தான் 100 ஆடுகளை பற்றி அவர் கவலைப்படாமல் ஒரு ஆடை பற்றி அதிகமாக சிந்தித்தார். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த இரக்கத்தின் வெளிப்பாடாக சிந்திக்கும் போது இந்த தவக்காலங்களில் நம்மளிருந்து ஒருவேளை உடல் ரீதியான, ஒருவேளை ஆன்மீக ரீதியான, உணர்வு பூர்வமான இந்த நிலையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மோடு சார்ந்த நம்முடைய சமூகத்திலே, திருச்சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே வெளிப்படுமானால் இன்றைய சூழலிலே இந்த இரக்கத்தின் கடவுளின் பண்புகளை அவர்களோடு இடம்பெறுகிற ஒரு இறை அனுபவத்திற்கு நம்மை வழிநடத்த வேண்டும். இன்றைய நவீன கலாச்சாரத்திற்கு இரக்கம் ஒரு அநித்தியமானதாக காணப்படுகிறது. சக மனிதனை நண்பனாக பார்க்காமல் சக மனிதனை எதிரியாக பார்க்கிற நிலை, இரக்கமற்ற மனப்பான்மை நம்முடைய குடும்பம், நெருங்கிய நண்பர்களுக்கு வெளியே எவரும் கருணை காட்டாத அளவிற்கு நம்முடைய இரக்க நிலைகள் இடம்பெற்று விடுவது மிக மிக பாதிப்பான ஒன்று. இந்த உலகம் சுயநலத்தாலும் பொருள் முதல்வதத்தாலும் அதிகமாக ஆட்கொண்டிருக்கிறது. இவைகளில் அதிகமாக ஆட்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நீங்களும் நானும் கடவுள் வடிவமைத்த தம்முடைய மக்களை ஒரே குடும்பத்தின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே குடும்பத்தின் பகுதியாக நாம் சிந்திக்க வேண்டும். இன்று ஒருவேளை கூட திருச்சபை கூட சிந்திக்கும் போது கடுமை என்பது பலம், கருணை என்பது பலவீனம் என்கிற இந்த நடைமுறை கருத்தை திருச்சபைகளுக்குள் அதிகமாக இன்று சிந்திக்கின்ற போது பல நேரங்களிலே பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலங்களில் நம்முடைய உண்மையான உபவாசம், அதில் வெளிப்படுகிற கிறிஸ்துவின் பண்புகளாகிய இரக்கம் இந்த தவக்காலங்களில் நம் வழியாக நம்முடைய மக்களை சந்திக்குமானால் உண்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடு மரணங்களும் அதன் வழியாக அவர் மீட்டு கொண்ட இரக்கத்தின் வெளிப்பாடும் உண்மையிலே ஒரு அர்த்தமுள்ளதாகவும் நம்முடைய ஆத்மீக வாழ்வை ஒருமுறை கூட துளிர்விட்டு எழும்ப செய்வதாகவும் அமைய உதவி செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் இந்த வார்த்தைகள் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இரக்கத்தின் அதிபதியே, உமது குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து இந்த மனுக்குலத்தை மீட்டு கொண்டவரே, உம்மில் வெளிப்படுகிற இரக்கத்தின் பண்பை உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட உம் அடியவர்களாகிய நாங்கள் எல்லோரும் உள்வாங்கி இந்த தவக்காலங்களின் 8வது நாள் இன்றும் எங்களுடைய வாழ்வின் படிநிலையிலே இந்த பண்பின் உச்சத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இடம்பெற்று உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். உண்மையான இரக்கத்தின் தகவுகள் எங்கள் வாழ்விலிருந்து வெளிப்பட்டு ஆண்டவருடைய திருநாமம் மகிமையடைய ஆண்டவர் எங்களை பயன்படுத்துங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருடைய உள்ளங்களிலும் ஆண்டவரின் இரக்கத்தின் பண்பு இடம்பெற்று செயல்படட்டும், கிரியை செய்யட்டும். இந்த சமூகத்தில், திருச்சபைகளில், குடும்பங்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். இயேசுவின் வழி வேண்டுகிறோம். அன்பும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென்.